ஹாய், சிறகடிக்காசை சீரியல் இனிதே முடிந்தது. ஹாப்பி என்டிங், குடும்பமே ஒன்றாக இணைந்தது. இப்படி யூடியூப்ல செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நிறைய வீடியோ எனக்கு அனுப்பி நிறைய பேர் நண்பர்கள் இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது உண்மையானே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. 100% உண்மை இல்லை. இதெல்லாம் ஃபேக் நியூஸ். இந்த மாதிரி நிறைய நியூஸ் யூடியூப்பை பற்றி தெரியும்ல. யூடியூப்பில் அவங்களுக்கு வியூவர்ஸுக்காக என்னென்ன வேணாலும் போடுவாங்க, எப்படி வேணாலும் போடுவாங்க. உயிரோடு இருக்கிறவங்களை இறந்துட்டாங்கன்னு கூட போடுவாங்க. சிறகடிக்காசையை பொறுத்தவரைக்கும் விஜய் டிவியில் நம்பர் 1 நம்பர் 2ன்னு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. குதிரை ரேஸ் மாதிரி அட்டகாசமாக போயிட்டு இருக்கு. 7 மொழியில் ரீமேக் ஆகி அங்கேயும் எல்லா மொழியிலையும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அதை நிறுத்த போகிறாங்க? எப்படினாலும் இந்த சீரியல் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு முடிவில்லை. நண்பர்கள், இந்த மாதிரி உள்ள வதந்தியை நம்பி ஏமாறாதீங்க. சிறகடிக்க ஆசை 1000 எபிசோடுகளை தொடர்ந்து வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது. ஓகே, டாட்டா. வதந்திகளை நம்பாதீர்கள். கடந்த சில நாட்களாவே சோசியல் மீடியாவில் சிறகடிக்க ஆசை சீரியல் முடிய போகுது அப்படின்னு ஒரு செய்தி வேகமா பரவி வருது. இந்த வதந்திக்கு காரணமே மனோஜ் கதாபாத்திரத்துல நடித்து வரும் ஸ்ரீதேவா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு கீழே ஒருவர் சிறகடிக்க ஆசை சீரியல் முடிய போகுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே ஸ்ரீதேவா லைக் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த பலருமே உண்மையிலேயே சிறகடிக்க ஆசை சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தற்போது இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில செல்வம் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் பழனியப்பன் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருது. இதன் மூலம் சிறகடிக்க ஆசை சீரியல் முடிய போகிறது என்ற தகவல் உண்மையல்ல என்று நம்மளால நம்ப முடியுது. இருந்தாலும் சீரியல் டீம் கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வர எந்த தகவலையும் உறுதி செய்ய முடியாது. உங்கள் கருத்து என்ன? சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னும் நீண்ட நாட்கள் தொடருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.